வணக்கம். இன்றைக்கி பதிவில் ஹுமாயூன் டோம்பை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஹுமாயூன் டோம்ப் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. நாங்கள் ரீசெண்டாக டெல்லி போயிருந்தோம். அப்போ தான் இந்த அழகான பிளேஸை நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஹுமாயூன் டோம்ப் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹுமாயூன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஹுமாயூன் வந்து ஒன் ஆஃப் த முகல் கிங். இவர் வந்து பாபரோட பையன் தான் ஹுமாயூன். ஹுமாயூனோட பையன் அக்பர். அக்பரோட பையன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட பையன் ஷாஜஹான். ஷாஜஹானோட பையன் அவுரங்கசீப். இவங்க தான் முக்கியமான மன்னர்கள். ஸோ இப்போ ஹுமாயூன்றவர் வந்து பாபரோட பையன். இந்த டோம் தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கார்டன் டோம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது தோட்ட கல்லறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டோம்பை சுற்றி அழகான தோட்டம் இருக்கும். இந்த கல்லறையை வந்து யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூனோட ஒய்ஃபு. அவங்க தான் கட்டினாங்க. ஹமிதா பானு பேகம் அவங்க பேர். இதை சுற்றி நிறைய கல்லறை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டி குட்டியான கல்லறையெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ஹுமாயூனோட சொந்தக்காரங்க, அதாவது இவங்களாம் சொந்தக்காரங்கன்றதுனால தான் இந்த டோம்பை சுற்றியே இவங்களுக்கான சமாதியை கட்டியிருக்காங்க. ஹுமாயூனோட அவரோட சமாதி வந்து இந்த பில்டிங்குள்ளே இருக்கிற சென்டரான இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கும். அதுவும் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டோம்பை சுற்றி உள்ள கார்டன்ஸு பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே ஒயிட் கலரில் தெரிகிறது வந்து மசூதி. இவங்க தொழுகையும் இங்கேருந்து தான் பண்ணுவாங்க. இந்த கட்டிடத்தை பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ரெட் ஸ்டோனும் ஒயிட் மார்பிள்ஸ் இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது தான் வந்து டூமுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டூமுன்றது வந்து சென்டர் ஆஃப் த பிளேஸ். இந்த டூமுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தான் அவரோட சமாதியை வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அவரோட சமாதி. இது வந்து ஹுமாயூனோட சமாதி. அவருக்கு தனியாக இங்கே வச்சுருக்காங்க. இந்த 2 சமாதி பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபோட சமாதி. எல்லாமே ஒயிட் மார்பிள்ஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பர்ஷியனோட ஸ்டைல்ஸ் தான். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆர்கிடெக்சருமே பர்ஷியன் ஸ்டைல். இங்கே அங்கங்கே ஒவ்வொரு கிங்ஸ்க்கும் வந்து தனித்தனியாக டோம் கட்டியிருக்காங்க. அது எல்லாமே தனித்தனி லொக்கேஷனில் இந்த மெயின் டோம்பை சுற்றி இருக்குது. முழுக்க ஃபுல்லாக ரெட் ஸ்டோனும் ஒயிட் மார்பிள்ஸ் மட்டும்தான். அதனால தான் இதோட கலரே பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும். அதேமாரி இந்த தண்ணி ஓடுறதெல்லாம் அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு அப்போவே வந்து அரவுண்டு 15 lakhs செலவாயிடுச்சு. 15 lakhsன்றது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ இது வந்து யுனெஸ்கோவும் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போன டைமில் நிறையா விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கார்டன்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சின்ன புல்லை கூட அழகாக உட்காந்து கட் பண்ணி மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போனோடனே தான் அந்த ஹுமாயூனோட டோம்பு இருக்கும். இந்த ஹுமாயூன் டோம் பார்த்திங்கன்னா பார்க்க அச்சல் தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இது தான் ஃபஸ்ட்டு கட்டின டோம். இதை பார்த்துட்டு தான் ஹுமாயூனோட கொள்ளு பேரனான ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால் கட்டினார்.
என்ன இது வந்து தாஜ்மஹால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் மார்பிள்ஸால் கட்டியிருக்காங்க. இது வந்து ரெட் ஸ்டோன் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸ்னால் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து தாஜ்மஹாலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டே வந்து இந்த தோம் தான். இது வந்து இன்னொரு ஒரு அமைச்சரோட டோம்பு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பேர் வந்து இசா கான் சொல்லிட்டு ஒரு கிங்கு, அவரோட டோம் தான் இது. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம பொறுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு 1 டே எடுத்துக்கும். ஏன்னா இந்த இடம் மட்டும் கிடையாது, இதுக்கு கீழே வந்து ஒரு மியூசியமும் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கார்டனும் தனியாகவே இருக்குது, நர்சரி கார்டன் ஒன்று. இந்த எல்லாத்தையும் 3 பிளேஸையுமே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு 1 டே கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவசரமாக போனோன்னா நமக்கு எல்லாத்தையும் பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் யாராவது ஹுமாயூன் டோம் விசிட் பண்ணணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா 1 டேன்னு இதுக்குன்னு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பிக்னிக் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா காத்தோட்டமாகவும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு பிளேஸு. நிறைய கட்டிடங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது. மேபி இந்த இடம்லாம் அவங்க தொழுகை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்குள்ளே எந்த ஒரு டோம்பு அப்படிலாம் எதுவுமே இல்லை. மேபி ப்ரேயருக்காக இந்த ஹால் மாதிரி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்த காணொளியில் வேறு ஒரு பிளேஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.